அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த அழகுல திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு தொடர்ச்சியாக திராவிட மொழி குடும்பம் இது சார்ந்த செய்திகள் எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப தொடரக்கூடிய இந்த பாடப்பகுதியும் கடந்த வாரம் சொன்னது போலதான் நிறைய சின்ன சின்ன ஹிண்ட் நிறைய இருக்கு, நிறைய பெயர்கள் எல்லாம் வரும். ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்த வார்த்தைகளா இருந்தாலும் தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் உச்சரிப்பை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலுக்கு போதுமானது. நீங்களும் கொஞ்சம் கவனமாக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கு. வரக்கூடிய முக்கியமான பகுதிகள் எல்லாம் நான் சொல்றேன். இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால ரொம்ப கவனமா கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வாங்க. தொடர்ச்சியா பார்க்கலாம். தொடரலாம். திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். திராவிட மொழிகள் அப்படிங்கிறது வட திராவிடம், தென் திராவிடம் அப்படிங்களா இருக்கு. இவைகள் எல்லாவற்றிலுமே சரி, நடு திராவிடம் இது 3 வகைகளிலுமே மூத்த மொழியாக இருப்பது தமிழ் மொழி. எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. அப்படின்னா எல்லா காலத்திலும் தமிழ் இயங்கக்கூடிய ஆற்றல் கொண்டு இருக்கு. தமிழ் ஆய்ந்த அயல் நாட்டு அறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியெங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றார்கள். வெளிநாட்டவர்கள் கூட நம்முடைய தமிழ் மொழியை பற்றி வெளியில் கூறி அவர்கள் மகிழ்கின்றார்கள். இவ்வுரை பகுதியும் தமிழின் சிறப்பு பெருமர்களுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது. அந்த பாடப்பகுதி தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய இந்தியா மேப் கொஞ்சம் அப்படியே பார்த்து முடிச்சுங்க. ராகுய் அப்படிங்கிறது அந்த மேல இருக்கக்கூடிய பகுதி. ராகுய் மொழி பேசக்கூடிய பகுதியா இருக்கு. அப்படியே இந்த பக்கத்துல குரூகு, நிறைய வட திராவிட மொழிகள் பேர்கள்லாம் இருக்கு. இந்த பக்கம் கீழே வந்துட்டு அரபிக்கடலுக்கு கீழே துளு, கன்னடம், குடகு, கொரக்கா, தோடா, கோத்தாயிர்வா இவை எல்லாமே தரப்பட்டிருக்கு. அதே போல ரைட் சைட்ல பார்க்கும் பொழுது செங்கோ, குய், கூவி, கோண்டா, வங்காள விரிகுடா கடல் பகுதியில கத்தப்பா, தெலுங்கு, தமிழ கூட இந்த பக்கத்துல கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே இந்திய பெயர்கள். இப்போ இதுல திராவிட மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வட திராவிடம், தென் திராவிடம், நடு திராவிட மொழிகள் எல்லாமே தரப்பட்டிருக்கு. அந்த பகுதி தான் இந்த வரைபடம் காட்டுகிறது. சரி, தொடர்ந்து பாடப்பகுதி. தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்காக அவன் கண்டுபிடிச்சுக்கிட்ட ஒரு விஷயம். முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர். ஆரம்ப காலகட்டங்கள் எல்லாம் இப்படிதான் செஞ்சாங்க. எண்ணங்களை, நமக்கு தெரிஞ்ச எண்ணங்கள் எல்லாம் மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொன்னாக்கா உடல் ஆசை, உடலில் தோன்றக்கூடிய மெய்ப்பாடுகள். என் வகையான மெய்ப்பாடுகள் சொல்லுவாங்க. நகை, அழுகை, எளியோரல், மனசு, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை அப்படின்னு சொல்லிட்டு 8 வகை மெய்ப்பாடுகளை பற்றி சொல்லுவாங்க. அது போக சைகைகள் அப்படின்னு சொன்னா பாடி லாங்குவேஜ் மூலமா, உடல் அசைவு மொழிகள் மூலமாக காட்டக்கூடியது. அடுத்தது ஒலிகள், வாயில் தோன்றக்கூடிய ஒலிகளை வைத்துக் கொண்டு பிற கருத்துக்களை பிறருக்கு தெரிவித்திருக்கிறார். அடுத்தது ஓவியங்கள், படங்களை வரைந்து வைத்து தாங்கள் நினைத்தவற்றை எழுதி வரைந்து காட்டினார்கள். இது எல்லாமே ஆரம்ப காலங்கள்ல. இவற்றின் மூலம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. பருப்பொருள் அப்படின்னு சொன்னாக்கா வெளிப்படையாக தோன்றக்கூடிய நமக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். காட்சிப்படுத்த இயலக்கூடிய பொருட்களை எல்லாம் பருப்பொருள் சொல்லுவோம். மரம் வரையணும் அப்படின்னா வரைஞ்சு காட்டிடலாம், ஆக்ஷன்ல செஞ்சு காட்டிடலாம். ஆனா அடுத்தது நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லைன்னு சொல்லும் போது உணர்ச்சிகளை எல்லாவற்றையுமே சொல்ல முடியுமா அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நுண்பொருள்களை எல்லாம் உணர்த்த இயலும். அதனால் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினார். இப்ப சவுண்டை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளரும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாடி லாங்குவேஜ், ஆக்ஷன்ஸ், சவுண்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழியானது உருவாக்கி விட்டது. மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. இப்படிதான் நிறைய லாங்குவேஜ் வந்திருக்கு. எப்படி தாங்கள் வாழ்ந்த இடங்கள் அமைப்பும் இயற்கை அமைப்பும் இதெல்லாமே வந்துட்டு அவர்களுக்கு வெவ்வேறு ஒலிகளை, சவுண்டு, லாங்குவேஜஸ் எல்லாம் உருவாக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. இதனால் பல மொழிகள் உருவாகின. உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இது உலகம் முழுக்க இந்த குடும்பங்கள் எல்லாம் தோன்றிருக்கு. அடுத்தது மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை கொடுக்குறாங்க பாருங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர். இந்த 4 மொழி குடும்பங்கள் மிக முக்கியமான விஷயம். இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் இவ்வாறாக அழைக்கப்படுகின்றன.
இது எல்லாமே இந்தியால. சீனா, திபெத் அப்படின்னு வெளிநாட்டு போயாச்சு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். இந்தியாவுக்குள்ளே பேசப்பட்ட மொழிகளின் குடும்பங்களினுடைய வருகை வகைப்பாடு 4 பிரிவாக இருக்கு. மொழிகளும் இங்கு பேசப்படுவதால், அதாவது உலக நாடுகள் பல மொழிகள் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம் குறிப்பிடுகிறார். அது முக்கியம். இப்போ மொழிகளின் காட்சி சாலையாக விளங்கும் நாடு எது என்ற கேள்வி கேட்கலாம். எளிமையான கேள்வி. இந்தியாதான் மொழிகளின் காட்சி சாலை. அதை இவ்வாறு கூறியவர் யார் அப்படிங்கிறது கேட்கலாம். அகத்தியலிங்கம். உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அகழ்வாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரொம்ப பழைய நம்முடைய நாகரிகம் இருந்தது. பின்னர் இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். இந்தியாவுடைய நாகரிகத்தை திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்றாங்கம்மா. திராவிடர்கள் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. அதற்கு அடுத்த வரி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும், மிக முக்கியமான. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். இது பிஜிடிஆர்பில கேட்ட கேள்வி. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். அந்த திராவிடா அப்படிங்கிற சொல்லில் இருந்தான் பிற மொழிகள் எல்லாம் தோன்றுகிறது. எப்படி தமிழ் அப்படிங்கிற சொல் இருந்தா திராவிடா அப்படிங்கிற மொழி அந்த சொல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர் சொல்றாங்களாமா. அதற்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக ஹீராஸ் பாதிரியார் அப்படிங்கிறவரு அதை இன்னும் கொஞ்சம் விளக்குறா பாருங்க. எப்படி மாற்றம் வந்திருக்கும். தமிழ் தமிழா ஆகி தமிழா ஆகி திரமிழா திறமிழா பிறகு திராவிடா அல்லது திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாக இவ்வாறு இவர் விளக்குகிறார். இப்படியாக தமிழ்ல இருந்துதான் திராவிடம் என்ற வார்த்தை வந்தது அப்படிங்கிறது ஆரம்பத்தில் குமரில பட்டர் சொல்றாரு. முதல்ல திராவிடம்ங்கிற வார்த்தையை சொன்னவர் குறிப்பிட்டவர் குமரில பட்டரு. ஆராய்ச்சியாளர்ல ஹீராஸ் பாதிரியார் தமிழ் அதுல இருந்து திராவிடா அப்படிங்கிற வார்த்தை எப்படியெல்லாம் மாற்றம் அடைந்ததுங்கிறது சொன்னவர் ஹீராஸ் பாதிரியார். அடுத்தது இந்த தமிழ் திராவிட மொழி சார்ந்த ஒரு ஆய்வு பாருங்க. திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஏதோ ஒரு வரலாறு இருக்கும் இல்லைங்களா? இந்த பகுப்பு, இந்த மொழி குடும்பங்கள்லாம் எப்படி உருவாச்சு? தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து அறிஞர் பலரிடையே நிலவி வந்தது. ஆரம்ப காலங்கள்ல அப்படி இருந்துச்சு. சமஸ்கிருதத்துல இருந்தா தமிழ், கன்னடம், தெலுங்கு எல்லாம் பிரிஞ்சு வந்தது அப்படின்னு. இந்த மொழிகள் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் இப்போ தமிழ், கன்னடம், தெலுங்கு இதுல எல்லாமே வடமொழி சொற்கள் நிறைய கலந்து இருந்தது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்தே மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினார்கள். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சு. 18வது நூற்றாண்டு வரைக்கும் வடமொழிதான் மூலமொழி, அதிலிருந்துதான் மற்ற மொழிகள் எல்லாம் தோன்றியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிடுகிறார். இப்ப பாருங்க, இந்த இடத்துல வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாருன்னா, அப்படியெல்லாம் இல்ல, வடமொழி அதை ஆராய்ச்சி செஞ்சு ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்பு படுத்தி அது ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு அதை திருப்பி விட்டுட்டார். 1816ஆம் ஆண்டில் பேராசிரியர்கள் பாப், ராஸ், கிரீன் முதலானவராலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்போ வில்லியம் ஜோன்ஸ்க்கு அப்புறமேட்டும் அதே 18ஆம் நூற்றாண்டுல 19ஆம் நூற்றாண்டுல 1816 பாப், ராஸ், கிரீன் எல்லாம் சாப்பிடுற பொருளா தெரியுது, பேர்கள்லாம் அப்படி இவங்க எல்லாம் ஆய்வு செய்யறாங்க. அதற்கு பிறகு பாருங்க, முதல்ல பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவரு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். அப்ப இவங்க சொன்னதெல்லாம் பொய்யாகுது. யாரு? இந்த வடமொழியாளர்கள் சொன்ன கருத்துக்கள் பொய்யாகுது. வில்லியம் ஜோன்ஸ் என்ன சொல்றாரு? வடமொழி ஐரோப்பாவோடு தொடர்புடையதுன்னு சொல்லிட்டாரு. மற்றவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மொழிகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த மொழி குடும்பத்தை பிரிக்கிறார். அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது தனியான ஒரு குடும்பம் அப்படிங்கிறார். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிடுகிறார். அப்போ பிரான்ஸ் எல்லிஸ்ங்கிறவரு ரொம்ப முக்கியமா நாம தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய வார்த்தை. அந்த பெயரானது பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் கவனமா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இவர் தான் இந்த தென்னிந்திய மொழி அப்படின்னு பெயர் வைக்கிறார். அதற்கு பிறகு இதனை ஒட்டி மால்டோ, சோடா, கோண்டி முதலிய மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன.
இது எல்லாமே வந்துட்டு எழுத்துக்கள் இல்லாத பேச்சு வழக்கில் இருந்த மொழிகள். இவையெல்லாம் ஆராய்ச்சி செய்யறாங்க. மேற்கொள்ளப்பட்டு ஹோக்கன் என்பவர் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார். இப்போ ஹோக்கன் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாருன்னா, பேச்சு வழக்காக இருக்கக்கூடிய வார்த்தை இந்த மொழிகளை எல்லாம் எடுத்துக்கிறாரு. மால்டோ, தோடா, கோண்டி அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த மொழிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஏற்கனவே சொல்லப்பட்ட தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இவற்றோடு சேர்த்து கொண்டு இது எல்லாவற்றையும் இணைத்து தமிழியன் அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஆரிய மொழிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதே கருத்தை தான் மேக்ஸ் மில்லர் அப்படிங்கிறவரும் சொல்றாரு. இப்போ 2-3 விஷயங்கள் நிறைய பேர்கள்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் கவனமா நீங்க அதை பிரிச்சு புரிஞ்சுக்கணும். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. 1856 இந்த வருஷம்தான் கால்டுவெல் அப்படிங்கிறவரு இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிடுறாரு. மிகச்சிறந்த நூல் அது. திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார். இவர் அப்படியே மாத்திட்டாரு. சமஸ்கிருத மொழியிலிருந்து மற்ற மொழிகள் எல்லாம் வரல, இந்த மொழி வார்த்தைகள் எல்லாத்தையும் சமஸ்கிருதம் எடுத்துக்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி திருப்பிட்டாரு. சமஸ்கிருதத்திலிருந்து இது வரல, இந்த மொழியில வார்த்தைகள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன, இந்த மொழிகளினுடைய குடும்பத்தினுடைய இந்த பேச்சுக்கள் மொழிகள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு செல்வாக்கு செலுத்தியுள்ளன என்றும் குறிப்பிடுகிறார். மேலும் இதனை உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளையும் எடுத்துரைத்தார். ஆக மொத்தத்துல திராவிட மொழிகள் வேறு, சமஸ்கிருதம் வேறு, அதாவது வடமொழியானது வேறு அப்படிங்கிறத கால்டுவெல் மிகவும் ஒற்றுமையோடு நிறைய ஒற்றுமைகள் எல்லாம் எடுத்துக்காட்டி நிரூபிக்கின்றார். அவர் மட்டும் கிடையாது, அவருக்கு அப்புறம் பாருங்க, கால்டுவெல்லுக்கு பின்னர் டென்கனோ, கே.வி. சுப்பையா, எல்.வி. ராமசாமி, பர்ரோ, எமினோ, கமில் சலபில், ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். அதுக்கு அடுத்தது இவங்க எல்லாருமே ஆராய்ச்சி செஞ்சு அதே கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. ஆனால் சமஸ்கிருதத்திற்கும் இதற்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிறதுல மிக கவனமாக அவர்கள் இருந்திருக்கின்றார். இப்ப திராவிட மொழி குடும்பத்தை எப்படி எல்லாம் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது எப்படி நாம இதை தெரிஞ்சுக்க முடியும்? 3 வகையான இருக்குது. தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் இருக்கு. இதையெல்லாம் எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது? எளிமையான ஒரு அட்டவணை பின்னாடி இருக்கு, பார்ப்போம். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட மொழிகள் குடும்பத்தில் உள்ள தமிழ், கன்னடம், மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும், இங்க முதலானவை அப்படின்னு சொல்லும் போது அங்க பின்னாடி இன்னும் கொஞ்சம் இருக்கு. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் மட்டும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதே போல தெலுங்கு முதலான சில மொழிகள் நடு திராவிட மொழிகள் எனவும், பிராகுய் முதலான வட திராவிட மொழிகள் எனவும் வகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கத்துல உங்களுக்கு அந்த ஒரு அட்டவணையை அழகாக தரப்பட்டிருப்பாங்க. தென் திராவிட மொழிகள் யாவை, நடு திராவிட மொழிகள் யாவை, வட திராவிட மொழிகள் யாவை அப்படிங்கிறது. இப்ப தென் திராவிட மொழிகளை பொறுத்தவரையில் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரக்கா, இருளா இந்த 9 மொழிகளும் தென் திராவிடத்திலும், நடு திராவிடத்தை பொறுத்தவரையில் தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா இந்த 12 மொழிகளும், குரூக், மால்டோ, பிராகுய் ஆகியன வட திராவிட மொழிகள் இந்த 3 மொழிகள். மொத்தத்துல 24 மொழிகள் அந்த திராவிட மொழி பட்டியலில் இடம்பெறும். மேலுள்ள பட்டியலில், அதாவது இப்ப சொல்லப்பட்ட அந்த பட்டியலில் உள்ள 24 மொழிகளை தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருக்கலா, சங்கா, குறும்பா, தோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28 என்று கூறுவர். ஏற்கனவே ஒரு 24 சொல்லியிருந்தது, பிறகு இந்த 4ம் சேர்த்து 28 மொழிகள் என்று கூறுகிறார்கள். இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். தென் திராவிட மொழிகள்ல எதுன்னு கேட்கப்படலாம், அல்லது நடு திராவிட மொழிகள்ல சில வார்த்தைகளை கொடுத்து சில மொழிகள் பெயர்களை கொடுத்து கேட்கலாம். வட திராவிடம் இந்த 3க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 3க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எது மாத்தி கேட்டாலும் நம்ம கவனமா எழுதிடும். இதுல எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வட திராவிடத்தையும் தென் திராவிடத்தையும் படிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, வட திராவிடத்துல 3 இருக்கு, தென் திராவிடத்துல 9 இருக்கு. 12 படிச்சுட்டீங்கன்னாக்கா நடு திராவிடம் மீதி இருக்கக்கூடியது நடு திராவிடம்னு நீங்க முடிவு பண்ணலாம். அப்படி நீங்க ஐடியாவோட படிச்சு வச்சுங்க.
திராவிட மொழிகளினுடைய பொது பண்புகள் என்னென்ன? இப்ப இத்தனை 24 28 மொழிகள் பார்த்தோம் இல்லையா? பொது பண்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல் அடிச்சொல் எனப்படும். ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை எடுத்தோம், தந்தான் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வேர்ச்சொல் என்ன அப்படின்னா தா என்பது வேர்ச்சொல் இல்லையா? அது மாதிரி அதுதான் சொல்ல வராரு. சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் எனப்படுகிறது. திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவாக அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடியும். பொதுவான அடிச்சொற்களை வந்துட்டு இந்த திராவிட மொழிகள் எல்லாம் கொண்டிருக்கு. அதற்கு முன்பாக அதெல்லாம் தெரிந்திருக்கும் தெரியுமா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு பாருங்க. தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கால்டுவெல் குறிப்பிடுகிறார். தமிழ் வடமொழியின் மகள் இல்லை அப்படிங்கறதுலாம் ஆணித்தரமா கால்டுவெல் சொல்றாரு. பாருங்க, அடிச்சொல்கள் திராவிட மொழிகள் அப்படின்னு தரப்பட்டு, கண் என்பது தமிழ், கண்ணு என்பது மலையாளம் கன்னடத்துல கண்ணு அப்படின்னு சொல்றோம். கண்ணு அப்படின்னு தெலுங்கு குடகல, கண் அப்படின்னு ரூப் மொழியிலும், கென் என்று பரிச்சி மொழியிலும், கொன் என்று தோடா மொழிகளிலும் இவ்வாறாக அடிச்சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. நம்பர்ஸ் எல்லாமே கூட இந்த திராவிட மொழிகள்ல ஒரே மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது ஏன்னா அதான எடுத்துக்காட்டு, அதான ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு கால்டுவெல். 3 என்பது நாம் தமிழ்ல சொல்லுகிறோம். இதுவே மலையாளத்துல 3, தெலுங்கில் 3, கன்னடத்துல 3, துளுல 3. இது மட்டும் கிடையாது, குறில் நெடில் வேறுபாடு பாருங்க. திராவிட மொழிகளில் உயிரெழுத்துகளில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன. இப்ப திராவிட மொழிகள்ல குறில் நெடில் என்ன ஆகுதுனாக்கா மீனிங்கே மாத்திடுது. எப்படி? அடி என்பது குறில், ஆடி என்பது நெடில். அப்ப ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கா? அடி ஆடி வேறு வேறு. அதே போல வழி என்பது குறில், வாளி என்பது நெடில். அப்ப குறில் நெடில் என்ன ஆயிருதுனாக்கா அர்த்தத்தை, பொருளினுடைய அர்த்தத்தையே மாற்றிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, பால் பாகுபாடும் மிக சிறப்பாக கையாளப்பட்டிருக்கிறது திராவிட மொழிகள்ல. அதுல சில எடுத்துக்காட்டுகள்லாம் தரப்பட்டிருக்கும். திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளன. அதாவது பொருள்கள் தன்மை வச்சுதான் இந்த பால் பாகுபாடு, ஆண் பெண் அப்படிங்கிற பால் பாகுபாடு மாறி இருக்கு. பொருள்களுடைய தன்மைக்கு வார்த்தையாதான் இருக்கு. ஆண் பெண்ணுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வித்தியாசம் தெரியாம இருக்கு. உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருள்களும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன நம்முடைய திராவிட மொழிகள். அது மட்டும் கிடையாது, கைவிரல்களில் ஆண் பெண்பால் என்றும், கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன திராவிட மொழிகள். ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மை காண முடிகிறது. முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன. வாய் ஆண் பால் ஆகிறது, மூக்கு பெண் பால் ஆகிறது, கண் பொதுப்பால் என்ற பகுக்கும் நிலை திராவிட மொழிகளில் உண்டு. இதே திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையிலும் காணப்படுகிறது. அகிரிணை பொருள்களையும் ஆண் பெண் என்ற பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் காட்டும் வீரிகள் இல்லை. ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிணில பிரிச்சாலுமே கூட, மாடு காளைன்னு பிரிச்சாலும் மாடு நடந்தது காளை நடந்தது அவ்வளவுதான். அதுல பால் காட்டக்கூடிய விகிதிகள் இல்லை. தனிச்சொற்களாலேயே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்துகிறார்கள். எப்படி? இப்போ பசு மாடு காளமாடு அப்படின்னு சொல்லும் போது அந்த பசு காளைன்னு சொல்வது போல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா, இப்ப பசு என்று சொல்லும் போது அது பெண் பால் அப்படின்னு ஆயிடுது, காளை என்று சொல்லும் போது ஆண் பால் ஆகிறது இல்லையா? அதே போல இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. கடுவன் என்றும் மந்தி என்றும் கூறுகிறார்கள். கடுவன் என்பது ஆண், மந்தி என்பது பெண்ணை குறிக்கிறது. குரங்கு இனத்தை சொல்லுவாங்க. அடுத்தது களிறு என்று ஆண் யானையையும், பிடி என்று பெண் யானையையும் குறிப்பிடுகிறார்கள். இப்ப பாருங்க, பால் காட்டக்கூடிய பிரிவுகள் இல்லைன்னாலும் கூட அந்த வார்த்தைகளை வைத்து ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய பகுப்பு முறைகள் நம்முடைய தென் திராவிட மொழிகளில் இருந்திருக்கிறது. இங்க தென் திராவிட மொழி சொல்லும் போது தமிழை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏற்கனவே சொல்லப்பட்ட 24 மொழிகளிலுமே அந்த தென் திராவிட மொழிகள்ல 24 திராவிட மொழிகளிலுமே இது போன்ற பாகுபாடுகள் எல்லாம் பெரும்பான்மை காணப்படுகிறது. ஆனால் வடமொழியில் இவ்வாறு இல்லை. அடுத்தது வினை சொற்களை பொறுத்தவரையில் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினை சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர வினைப்பால் எண் இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. எப்படி? அது என்னது? ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினை சொல் காலத்தை மட்டுமே காட்டும் அப்படின்னா என்ன? ஒரு வார்த்தை எடுத்துக்கலாமே, இங்கிலீஷ்ல கேம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கலாம். கேம் அப்படின்னு சொன்னாக்கா இப்ப அது அந்த வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டும். கேம், ஹி கேம் அப்படின்னு சொன்னாக்கா அவன் வந்து விட்டான் என்று அர்த்தம் இல்லையா? ஹீன்னு சொன்னாதான் கேம்ங்கிறது அவன் அப்படிங்கிறது ஆகும். ஆனால் அந்த கேம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது ஆனா பெண்ணான்னு தெரியாது, ஒத்தனா 2 பேரான்னு தெரியாது, இவன் வந்தானா அவன் வந்தானா முன்னாடி இருக்க வந்தானா எதுவும் தெரியாது. ஏன்னா கேம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு சொல்லா இருக்கு. ஆனால்
திராவிட மொழிகளில் வினை சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகின்றன. எடுத்துக்காட்டாக அந்த கேம் அப்படிதான் தமிழ்ல இப்போ வந்தான் எழுதுறோம்னு வச்சுக்கலாமே. அப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சலாம். வந்தான் என்பது உயர் திணையை சுட்டுகிறது. அப்ப திணையை காட்டிட்டு ஆண் பாலை காட்டுகிறது. படர்க்கை, அதாவது தன்னை முன்னிலை படர்க்கையில படர்க்கை இடத்தை காட்டுகிறது, ஒருத்தரை காட்டுகிறது. வந்தான் என்ற சொல் திணை, பால், எண், இடம் 4 விஷயத்தையும் காட்டிருச்சு. இங்கிலீஷ்ல கேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதையுமே காட்டல, காலத்தை மட்டும்தான் காட்டுச்சு. வந்துட்டான் அப்படிங்கிறது, வந்தாச்சு அப்படிங்கிறது காட்டுச்சே தவிர ஆண் வந்தானா, பெண் வந்தாளா, அல்லது ஒரு வந்துச்சா, ஒருமையா, பன்மையா தெரியல. கேம்ங்கிற ஒற்றை சொல் எதையும் காட்டல. இந்த வேறுபாடு திராவிட மொழிகளில் உள்ளது. ஆனா இதுக்கு இதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இத்தனை சொல்லியும் கூட மலையாள மொழி மட்டுமே இந்த இயல்புக்கு மாறாக அமைந்திருக்கிறான். இது ரொம்ப முக்கியம். திராவிட மொழிகள் எல்லாம் திணைப்பால் என்னிடத்தெல்லாம் காட்டும்னு சொல்லிட்டு ஒரு மாற்று கருத்தா மலையாளம் மட்டும் ஆங்கிலத்தை போலதான் இருக்கும், வித்தியாசம் தெரியாது. எப்படின்னாக்கா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதே வார்த்தைய கேம் அப்படிங்கிறது தமிழ்ல நம்ம வந்தான்னு சொல்லிட்டோம். இதே மலையாளத்துல எடுத்தோம்னா வன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. வன்னு வன்னு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அதுதான் சொல்றாங்க. ஆண் வந்ததா, பெண் வந்ததா, ஒன்று வந்துச்சா, பல வந்துச்சா, யார் வந்தா, இவனா அவனா அவளா என்ன ஒண்ணுமே தெரியாதான். அப்போ மலையாளத்துல இதே போன்ற ஒரு குழப்பம் இருக்கிறது. குழப்பம் கிடையாது, இந்த மாதிரியான அந்த வேறுபாடுகளை எல்லாம் தெரியாத அளவுக்கு இந்த மலையாள மொழி மட்டுமே இந்த இயல்புக்கு மாறாக இருக்கிறது. இந்த மொழியில் தான் இதே இந்த மலையாள மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகளும் கிடையாதாம். பால் காட்டும் ஆனா பெண்ணா, ஒன்றா பலவா அப்படிங்கிற விகுதி தெரியாது. தனிச்சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியுமாம். தனித்தனியான சொற்கள் போல இப்ப நம்ம எப்படி மேல சொல்லும் போது கடுவன், மந்தி அப்படிங்கிற வேறுபாடு காட்டணுமோ அது போன்ற வார்த்தைகளும் இந்த மலையாள மொழிக்கும் இருக்கின்றது. அதை வைத்துக் கொண்டு இது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றில் தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் உள்ளன. இந்த இடத்துல தான் நம்ம தமிழை மேம்படுத்திக்கிறோம். திராவிட மொழிகள் எல்லாம் இருந்தாலுமே கூட அவற்றிலும் தமிழ் தான் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் கூறுகிறது. இப்போ அங்க ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கு. சில திராவிட மொழிகளினுடைய பழமையான இலக்கிய இலக்கணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கா. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா மொழி, அடுத்தது இலக்கியம், அடுத்து காலம். அதே போல இலக்கணம், காலம், சான்று கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க தமிழ் மொழி, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் 4 மொழி தரப்பட்டிருக்கு. தமிழ் மொழியினுடைய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள். காலம் கிமு 5 கிபி 2ஆம் நூற்றாண்டு அளவு. அதே போல கன்னடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கன்னடத்தினுடைய இலக்கியம் கவிராஜ மார்க்கம். இதெல்லாம் படிச்சு வச்சுங்க. தமிழுக்கு சங்க இலக்கியங்கள், கன்னடத்திற்கு கவிராஜ மார்க்கம், தெலுங்குக்கு பாரதம், மலையாளத்திற்கு ராமசரிதம். அதே போல அவற்றினுடைய காலம் தரப்பட்டிருக்கு. தமிழ் சங்க இலக்கியம் கிமு 5 கிபி 2 வரைக்கும், கன்னடம் கிபி 9ஆம் நூற்றாண்டு, தெலுங்கும் கிபி 11ஆம் நூற்றாண்டு, மலையாளமும் கிபி 12ஆம் நூற்றாண்டு. ஆனா எல்லாமே பொது ஆண்டு அப்படின்னு சொல்றோம். நாம கிபி கிமு அப்படிங்கறத நம்ம இப்ப பயன்படுத்துறது இல்ல, பொது ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். அதே போல இலக்கணங்கள் வரிசையில தமிழினுடைய இலக்கண நூல் தொல்காப்பியம், கன்னடத்தின் இலக்கண நூல் கவிராஜ மார்க்கம், தெலுங்குக்கு ஆந்திர பாஷா பூஷணம், மலையாளத்திற்கு லீலா திலகம். இதெல்லாமே டிஆர்பியில கேட்கப்பட்ட வினாக்கள். கொஞ்சம் நினைவுல வச்சுங்க. இந்த இலக்கணங்கள், இலக்கிய நூல்கள் எல்லாம் எவை அப்படிங்கிறது 4 மொழிகள் தரப்பட்டிருக்கு. 4 மொழிகளுக்கும் உள்ள இலக்கியங்களும் 4 மொழிகளுக்கு உள்ள இலக்கணங்களும் இலக்கண நூல்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனுடைய கால வரிசையும் தரப்பட்டிருக்கு. கன்னடம், தெலுங்கை பொறுத்த வரைக்கும், இப்ப தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கண நூல் தொல்காப்பியம் தான் அப்படிங்கிறதுக்கு, அதே போல இலக்கிய நூல் சங்க இலக்கியம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு சான்று மூவா எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற புத்தகம். இது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். அது தமிழ் இலக்கிய வரலாறு மு வரதராசனார் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தான் இதற்கு சான்றாக இருக்கிறது. இதே போல கன்னடம், தெலுங்கு இவைதான் இலக்கியங்கள், இவைதான் இலக்கணங்கள் என்று சொல்வது அந்த இலக்கண இலக்கிய கொள்கைகளினுடைய, இந்திய இலக்கிய கொள்கைகளினுடைய அந்த பின்னணியில தமிழ் இலக்கணம் எழுதப்பட்ட வை சண்முகம் எழுதின அந்த நூல் தான் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதே போல மலையாளத்தினுடைய இலக்கியம் ராமசரிதம், இலக்கணம் லீலா திலகம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா மலையாள இலக்கிய வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு சாகித்ய அகாடமி புத்தகம் இருக்கு. அதில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தரப்பட்டது. இந்த அட்டவணை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதாவது 4 வகை இலக்கியங்கள், அவற்றுக்குரிய 4 வகை மொழிகள், 4 இலக்கியங்கள், 4 இலக்கண நூல்கள், அவற்றுடைய காலம், அதற்குரிய சான்று, இது தரப்பட்டது. இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்து இன்னொரு அட்டவணை தரப்பட்டிருக்கு. திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை என்று சொல்லி தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு அதோடு சேர்ந்தது போல கூர்கு மொழியும் தரப்பட்டிருக்கு. இப்போ மரம், 1, 100, நீ, 2, 4, 5 என்ற வார்த்தைகள் எல்லாம் தரப்பட்டிருக்கு. இப்போ மரம் என்பது தமிழில், மலையாளத்துல மரம் தான், தெலுங்குல மானு, கன்னடத்துல மரம்,
துளுல மர, கூர்ல மர. இதே போன்று சில வார்த்தைகள்லாம் தரப்பட்டிருக்கு. தமிழில் ஒன்று என்பது மலையாளத்தில் ஒன்னு, தெலுங்கில் ஒக்கட்டி, கன்னடத்தில் ஒன்று, துளுவில் ஒஞ்சி. தமிழில் 100 என்பது மலையாளத்தில் 100, தெலுங்குல 100, கன்னடத்துல 100, துளுல 100. தமிழில் நீ என்ற சொல் மலையாளத்தில் நீ, தெலுங்கில் நீவு, கன்னடத்தில் நீன், துளுவில் ஈ, கூர்க் மொழியில் நின். தமிழில் 2 என்ற சொல் மலையாளத்தில் ஈர் 2, தெலுங்கில் ஈர் 2, கன்னடத்தில் 2, துளுவில் ரட்டு. தமிழில் 4 என்ற சொல் மலையாளத்தில் நால் 4, தெலுங்கில் 4, கன்னடத்தில் 4, துளுவில் 4. தமிழில் 5 என்ற சொல் மலையாளத்தில் 5, தெலுங்கில் 5, கன்னடத்தில் 5, துளுவில் 5. இப்படியாக தரப்பட்டிருக்கு. சரி, இப்ப தமிழினுடைய தனித்தன்மைகள் எடுத்துட்டோம்னாக்கா, பிற மொழிகள் பிற திராவிட மொழிகள் இருந்தாலும் கூட இந்த திராவிட மொழிகளில் தமிழுக்கே ஒரு சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, இது பொதுவான சில கருத்துக்கள் நான் அப்படியே வாசிச்சுட்டு போறேன், நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா. தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது மொழியாகும். இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது தமிழ் மொழி. ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியாகும். திராவிட மொழிகள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழாகும். தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய் மொழியாக கருதப்படுகிறது. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழேயாகும். இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுக்களில் பெரும்பாலானவை தமிழிலே அமைந்துள்ளன. தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலியன்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன. சுட்டுப்பெயர்களும் மூட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. ஒலியன் அப்படின்னு சொன்னா சவுண்ட், போனடிக் அப்படின்னு நாம சொல்லுவோம். கா அப்படின்னு சொன்னா KA அப்படின்னு சொல்றது கா. அது மாதிரி கான் சொல்லும்போது GA, அதான் தமிழ் எழுதும்போது காந்தா எழுதுறேன். இது மாதிரி எனக்கு பிரித்து அறியக்கூடியதான் ஒலியன் அப்படின்னு சொல்லுவோம். திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெரும் துணையாக அமைந்துள்ளது. மற்ற மொழிகள் எல்லாம் ஒப்பிடுவதற்கு இந்த மொழியை வைத்து ஒப்பிட்டுக் கொள்ளலாம். தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது. இதெல்லாமே சிறப்பாக சொல்லப்பட்ட. இவ்வாறாக திராவிட மொழி குடும்பங்கள் அப்படிங்கிற தலைப்பு இந்த பகுதியோட நிறைவு பெறுகிறது. திராவிட மொழி குடும்பம் திரும்ப திரும்ப கொஞ்சம் படிச்சுட்டே வாங்க, நினைவுல இருக்கும். அடுத்த பாடப்பகுதிக்கு போயிடலாம். தமிழ் சொல் வளம். தேவநேய பாவாணர் அப்படிங்கிற ஒரு எழுதினாரு. இது ஏற்கனவே இந்த பகுதி நம்ம படித்த பாடப்பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நூல்வெளிக்கு வந்துடலாம். நூல்வெளியை பொறுத்தவரையில் இந்த பாடத்தை எழுதியவர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவநேய பாவாணர். அவர் எழுதிய சொல் ஆய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூல்ல இருந்தான் இந்த பாடப்பகுதி எடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்க பாடமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த கட்டுரையில் சில விளக்கு குறிப்புகள் மாணவர்களுடைய புரிதலுக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்கிறத்தியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இவ்வளவெல்லாம் சிறப்பு பெற்றக்கூடியவராக இவர் விளங்குகின்றார் தேவநேய பாவாணர். அதற்கு அப்படியே வந்துட்டு எத்திசையும் புகழ் வணக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுல இருக்கு. போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் 1554 கார்டிலா என்ற நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. மொழிபெயர்க்கப்பட்ட இந்த நூல் வந்து போர்ச்சுகீஸ் நாட்டு தலைநகர் லிஸ்பன்ல கார்டிலா அப்படிங்கிற நூல். ஞாபகம். இந்த நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டிருக்கிறது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கேத்ரிலா டி லிங்குவா சாமுலா போர்ச்சுகீஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல வேர்ட் கொடுத்திருக்கான். அது இன்றைய அதாவது அன்றைய காலகட்டத்திலேயே இரு வண்ணங்களில், அது கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டிருக்கிறதாம். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியதும் தமிழ்தான். பாருங்க, மேலை நாட்டு எழுத்துருவில், அதாவது போர்ச்சுகீஸ் அங்க எழுதும் போது அதான் ரோமன் எழுத்துருவில, மற்ற மொழி ரோமன் லெட்டர்ஸ் நம்ம சொல்றோம், அந்த மாதிரி ரோமன் எழுத்துருவில முதல் அச்சேரியதும் தமிழ் தான். அதுவும் பாத்தீங்கன்னா கருப்பு சிவப்பு 2 வண்ணங்கள் வந்திருக்கு. இந்த செய்தி எங்க இருக்கு அப்படின்னா 6வது உலக தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்ற செய்தி.
சரி, இப்ப பாடப்பகுதிக்கு உள்ள போயிடலாம். தமிழ் சொல் வளம் இந்த பகுதியில வாங்க. நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். ஈஸியா கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா வச்சுக்கலாமே. நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ள தமிழ் நிலைநிறுத்திக் கொண்டுள்ளதுதான். என்ன வளம் இல்லை இந்த நாட்டில் என்று எண்ணி வேக்கத்தக்க பல்வேறு சிறப்பு இயல்புகளை கொண்டு விளங்குகிறது நம் செம்மொழி செந்தமிழ் மொழி. அனைத்து வளமும் ஒன்றென்று விடைபகர்கிறது தமிழ் சொல்வளம். நிறைய விஷயங்கள்லாம் நம்முடைய தமிழ் மொழியில இருக்கு அப்படிங்கிறது. சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்தாலும். நிறைய சொல் இருந்தாலும் தமிழ் சிறப்பானது. எப்படி தமிழ் அல்லாத திராவிட மொழிகளினுடைய அகராதிகளை ஆராயும் பொழுது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகளில் அவற்றுக்கு இல்லாத எந்த தமிழர்களுக்கும் மிக தெளிவாக சொல்லும். அதாவது ஆராய்ச்சி பெறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருமா, ஒரே ஒரு சொல்லுதான் ஆனா பல பொருள்களை கொண்டிருக்கிறது தமிழ்ல மட்டும்தான் அப்படிங்கிறது ஆராய்ச்சி பெறவங்களுக்குலாம் நல்லா தெரியும். தமிழில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள எடுத்துக்காட்டு சொல்றாரு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்களுமே இருக்காமா. தமிழுக்கு மட்டும் இல்ல, அதே சொற்கள் தெலுங்கு கன்னடமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பிற திராவிட மொழி குடும்பங்களும் தமிழினுடைய வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்ன இந்த கால்டுவெல் என்பவர் திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் என்ற தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் சொல் வளத்தை பல துறைகளிலும் காணலாமே எனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டுமே சிறப்பாக எடுத்து காட்டப்படும். இப்ப நம்ம பயிர் வகைகள் மட்டும் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே ஒரு வகுப்பு 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியில இந்த ஏற்கனவே இந்த பகுதிகள் எல்லாம் தரப்பட்டிருந்தாலும் நினைவூட்டுதலுக்காக மீண்டும் ஒரு முறையாக இந்த முறையை பார்த்து சொல்லலாம். இப்போ அடி வகைகள் அப்படின்னா ஒரு செடியினுடைய அடிப்பகுதியை என்னென்ன வகைகளை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற தாழ், தண்டு, கோல், தூறு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இல்லையா. தாள் என்பது நெல், கேழ்வரகு முதலியவற்றினுடைய அடி. தண்டு என்பது கீரை, வாழை முதலியவற்றினுடைய அடி. கோல் என்பது நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றினுடைய அடிப்பகுதி. தூறுங்கிறது புத்துச்செடி, புதர் முதலியவற்றினுடைய அடிப்பகுதி. தட்டு அல்லது தட்டை அப்படிங்கிறது கம்பு, சோளம் முதலியவற்றினுடைய அடிப்பகுதி. கழிங்கிறது கரும்பினுடைய அடிப்பகுதி. களைங்கிறது மூங்கிலினுடைய அடிப்பகுதி. அடி என்பதே புலி, வேம்பு முதலியவற்றினுடைய அடிப்பகுதி. அப்படி தொடர்ச்சியாக கிளை பிரிவுகள் பாருங்க. கிளைனாக்க மேல வரக்கூடிய கிளைகள் இல்லையா, தாவரங்களின் அடி கொஞ்சம் பிரிஞ்சு வரக்கூடியது. அதுல கவைங்கிறது அடிமரத்திலிருந்து பெரிய கிளைக்கு பேர் தான் கவைன்னு சொல்றோம். அல்லது அடுத்தது கொம்பு அல்லது கொப்பு அப்படிங்கிறது அந்த கவையினுடைய பிரிவு சொல்றோம். கிளைங்கிறது அந்த கொம்பின் பிரிவு. இணைங்கிறது அந்த கிளையின் பிரிவு. போத்துங்கிறது திணையின் பிரிவு. குச்சு போத்தின் பிரிவு. இணைக்கு குச்சின் பிரிவு. அழகா அப்படியே அந்த வரிசையை கரெக்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சு, இணுக்கு இப்படியாக தனித்தனியா தரப்பட்டது. இது எல்லாமே கிளையினுடைய பிரிவு. ஒரு முறை பார்த்தா போதுங்க, நீங்க நேரடியா குச்சியோ கையில வச்சுக்கிட்டு கூட பார்க்கலாம் இந்த பகுதியெல்லாம். அடுத்தது காய்ந்த அடியும் கிளையும் பேர் தான். எப்படியெல்லாம் காய்ந்த தாவரத்தினுடைய பகுதிகளுக்கெல்லாம் சில பேர் இருக்கு பாருங்க. சுள்ளி அப்படிங்கிறது காய்ந்த குச்சிக்கு பேரு சுள்ளி. விறகு அப்படின்னா காய்ந்த சிறு கிளையெல்லாம் விறகுங்கிறோம். வெண்கழினாக காய்ந்த கழி, அதுவும் குச்சி தான் காய்ந்தது. கட்டை என்பது காய்ந்த கொம்பும் கவையும் அடி. இது எல்லாமே கட்டைன்னு சொல்றோம். இது எல்லாரும் ஒன்னொன்னு அடுத்தடுத்து பெரிய பெரிய பகுதியா போய்கிட்டே இருக்கு. அடுத்தது பாருங்க, இலை வகையை பொறுத்த வரைக்கும் இலைன்னு எதை சொல்றோம்னா புளி, வேம்பு, இதுதான் இலைன்னு சொல்லணும். இவற்றின் இலையை தான் இலைன்னு சொல்றோம். புளிக்கும் வேம்புக்கும். தாள் அப்படிங்கிறது எங்க வருதுன்னா நெல்லுக்கும் புல்லுக்கும் தாள் அப்படின்னு சொல்றோம். இலை அப்படிங்கிறது இன்னொன்னு, அல்லது தோகை அப்படிங்கிறது வந்து சோளத்துக்கும் கரும்புக்கும் சொல்றோம். அதே போல ஓலையை என்ன சொல்றோம்னா தென்னை, பனை தான் ஓலைன்னு சொல்றோம். அடுத்தது கண்டுங்கிறது காய்ந்த தோகை, அதுதான் கண்டுங்கிறோம். கருகுங்கிறது காய்ந்த இலைகளை சொல்லுகிறோம். இவ்வாறான பிரிவுகள் தான் இலை வகையில இருக்கு. கொழுந்து வகை, கொழுந்துனாக்கா அந்த நுனி பகுதி இல்லையா, அந்த நுனி பகுதிகள்லாம் எப்படி எல்லாம் வருது பாருங்க. துளிர் அல்லது தளிர்ங்கிறது நெல்லுக்கும் புல்லுக்கும் சொல்றோம். அடுத்தது முறி இல்லது கொழுந்துன்னு சொல்லிட்டு புலிக்கும் வேம்புக்கும் தான் சொல்லணும். புளிய மரத்துக்கும் வேம்ப மரத்துக்கும் தான் அந்த கொழுந்துங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும். அடுத்தது இன்னொன்னு பாருங்க, குருத்து அப்படிங்கிறது சோளத்துக்கும் கரும்புக்கும் அப்படி பயன்படுத்துறோம். அதே போல குருத்து வந்துட்டு தென்னை, பனைக்கும் பயன்படுத்தும். சோளம், கரும்பு, தென்னை, பனை இது எல்லாமே குருத்துங்கிறத பயன்படுத்தும். கொழுந்தாடை அப்படிங்கிறது கரும்பினுடைய நுனிப்பகுதி. இது கொழுந்து வகை. அடுத்தது பூவின் நிலைகள். பூவின் நிலைகள் வந்துட்டு ஏற்கனவே படிச்சிருக்கோம், பரவாயில்ல மறுபடியும் பாருங்க. அரும்பு, அது என்ன, பூவினுடைய தோற்றம். போது, பூ விரிய தொடங்கும். மலர் அல்லது அலர், பூவின் மலர் நிலை. வி, மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலைக்கு பேரு வி. செம்மல் அப்படிங்கிறது பூ வாடிய நிலைக்கு தான் செம்மல் அப்படிங்கிறது. அடுத்தது இங்க ஒரு பெட்டி செய்தி, யார் இவர்னு சொல்லி ஒருத்தரை பத்தி கொடுத்திருக்காங்க.
தமிழாசிரியரா இருந்திருக்காராம். அவரு நூலாக்க பணிகளை விரும்பி செய்திருக்கிறாராம். சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் இயந்த ஒரு பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருக்கிறார். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிகளை வழங்கியவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவராம். அதற்காக தமிழ் சென்ற திருவிக்கா போலவே இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டவராம். இனி யாருன்னே சொல்ல, ஆனா இமைகளை மூடியவர் ஒருத்தர் பேர் வந்திருக்கு, திருவிக்கா. அது போல இவரும் எழுதியிருக்கிறாராம். இறுதி வரை இப்படியே எழுதி கொண்டு தனி புகழை அடைந்திருக்கிறாராம். பற்பல நூல்கள் எழுதியிருக்கிறார். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள், தமிழ் மரபுரை, காக்கை பாடினி உரை, தேவனைய முதலிய இவர் தம் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்தன நூல்கள் இருக்கிறார். யார் இவர் அப்படின்னா, இவர்தான் உலக பெரும் தமிழர் என்று அழைக்கப்பட்ட தமிழ் திரு ரா இளங்குமரனார். அப்போ ஒருத்தரை பத்தி புகழ்ந்தா தள்ளியிருந்தாக்க நீங்க தெரிஞ்சுக்கங்க, அவர் பேர் இளங்குமரனார் அப்படிங்கிறது. அடுத்து இந்த வரிசையில நாம் பிஞ்சு வகைகளை பார்க்க இருக்கின்றோம். பிஞ்சு வகைகள் சின்னது இல்லையா? பூம் பிஞ்சு அப்படிங்கிறது பூவோடு கூடிய இளம் பிஞ்சுக்கு பேரு பூம் பிஞ்சு. அப்படின்னா பிஞ்சுனா என்னன்னா இளம் காய். அதற்கு அடுத்தது வடுன்னு சொல்லுவோம், அது மாம் பிஞ்சு. அடுத்தது மூசுங்கிறது வந்துட்டு பலா பிஞ்சு தான் மூசுன்னு சொல்லுவோம். கவ்வை அப்படின்னு எள் பிஞ்சு சொல்றோம். குறும்பை என்று தென்னை பனை முதலிய இளம் பிஞ்சு சொல்றோம். முட்டுக்குறும்பை அப்படிங்கிறது சிறு குறும்பை. இது எல்லாமே இளநீர் சிறு குறும்பை சொல்றோம். இளநீர் அப்படின்னு சொல்லிட்டு முற்றாத தேங்காய சொல்றோம். நுழாயின்னு இளம் பாக்க சொல்றோம். கற்கல்னு இள நெல்ல சொல்றோம். கச்சல்னு வாழைப்பூ. இது எல்லாமே இந்த வழியே இல்ல, கொஞ்சம் படித்தே ஆக வேண்டும். ஒண்ணு கேட்டாலுமே கூட நம்ம நிறைய கவனம் எடுத்து படிக்கணும். அடுத்தது குலை வகைகள். கொத்து கொத்தா இருக்கு இல்லையா, கொத்து குலை வகைகள். சரி, அதுல கொத்து என்பது அவரை துவரைய சொல்லுகின்றோம். குலை அப்படிங்கிறது கொடி முந்திரியா எடுத்தா குலைன்னு சொல்றோம். அப்புறமேட்டு தாறு அப்படிங்கிறத வாழைக்குலைய சொல்றோம். வாழைத்தாறுன்றோம், வாழைக்குலைய சொல்றோம். கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கேழ்வரகு, சோளம் அதை சொல்றோம். அதே போல குரல் அப்படிங்கிற வார்த்தை வந்து நெல்லு திணை இதனுடைய இதை சொல்றோம். அதே போல இன்னொன்னு சீப்பு அப்படின்னு வாழைத்தாரினுடைய பகுதி தான் சீப்புன்னு சொல்றோம். வாழைத்தாருங்கிறோம், வாழைத்தாரினுடைய ஒரு பகுதியை சீப்புன்னு சொல்றோம். இது மட்டும் இல்ல, கெட்டு போன காய்கனி வகைகளை கூட நம்ம தரம் பிரிச்சிருக்கோம். இதுதாங்க தமிழ் மொழியினுடைய சிறப்பு. எதையுமே விட்டு வைக்கல. கெட்டு போனதுக்கு எல்லாம் சொல்றாங்க பாருங்க. சூம்பல் அப்படிங்கிறது நுனியில் சுருங்கிய காயதான் சூம்பல்னு சொல்றோம். நுனியில திவியல் அப்படின்னு சுருங்கிய பழத்தை மொத்தத்தையும் சொல்றோம். சொத்தை அப்படிங்கிறது புழு பூச்சி அரித்த காய்கனி அல்லது சொல்றோம். வெம்பல் அப்படிங்கிறது சூட்டில் பழுத்த பிஞ்சுங்களை வந்துட்டு எல்லாமே சொல்றோம். அழியல் அப்படிங்கிறது குழுகுழுத்த பழமாமா. கொலகொலன்னு ஆயிடுது இல்லையா, அதுக்கு பேர் அழியல் பழம்னு பேரு. அடுத்தது அழுகல் பழம். குழுகுழுத்து நாரிய பழம் அல்லது காய் தான் வந்துட்டு அழுகல்னு சொல்லுவோம். தொண்டு என்பது பதறாய் போன மிளகாயம். ஒன்னத்துக்கு உதவாம போன தொண்டு அப்படிங்கிறது மிளகாய் சொல்றோம். கோட்டாங்காய் அல்லது பூகைக்காயின்னு வந்துட்டு கோட்டான் உட்கார்ந்தனால கெட்ட காய். கோட்டானாக்கா இந்த ஆந்தையை சொல்றாங்க, ஆந்தை போலக்கூடிய பறவையை சொல்லிக்கிறோம். அது உட்கார்ந்தனால காய் வந்து கெட்டு போகுது பார்த்தா கோட்டாங்காய் அல்லது பூகைக்காய்னு செய்யறாங்க. தேரைக்காய் அப்படிங்கிறது தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காயாகும். தேரைனா தவளையை போலவே இருக்கும், அது உட்கார்ந்தனால கெட்டு போயிருக்கும் காய்கள். அடுத்தது அல்லிக்காய் அப்படிங்கிறது அது தேங்காய், அதுலதான் தேரை அமர்ந்தாலும் கெட்ட தேங்காய் பேர் தான் அல்லிக்காயாம். ஒல்லிக்காய் அப்படிங்கிறது தென்னையிலே கெட்டு போன காய் பேரு ஒல்லிக்காயாம். அடுத்தது பழத்தோலினுடைய வகைகளை சொல்றாங்க பாருங்க. பழங்களினுடைய மேற்பகுதி தான் அந்த தோல் இல்லையா, அதுல வந்து தொலி அப்படிங்கிறது மிகவும் மெல்லிசானதுதான் தொலியா. தோல் அப்படிங்கிறது கெட்டியானது, திடமான திண்மையானது. தோடு அப்படிங்கிறது வன்மையானதா. ஓடு என்பது மிக வன்மையானது. குடுக்கை அப்படிங்கிறது துறை குடுக்கை ஓடு. மட்டைங்கிறது தேங்காய் நெற்றினுடைய மேல் பகுதியை சொல்றோம் மட்டை. உமி அப்படிங்கிறது நெல் கம்பு முதலில் சொல்றோம். கொம்மை அப்படிங்கிறது வரகு கேழ்வரகு மேல் பகுதி மூடிய பகுதியை சொல்றோம். அது தோல் வகைகளை சொல்றோம். அடுத்தது மணி வகைகளை பொறுத்தவரையில் இது தானியங்களுக்கு தான் பொருந்தும் இல்லையா. மணி வகைகள். பூலம் அப்படிங்கிறது நெல், புல், கம்பு இதெல்லாம் குறிக்கிறது. பயறு அப்படிங்கிறது அவரை, உளுந்து, வளர்த்தை. கடலை அப்படிங்கிறது வேர்க்கடலை, கொண்டக்கடலை. விதை என்பது கத்தரி, மிளகாய் விதை. வித்துங்கிறது காள், புளி, அதாவது காள் அப்படிங்கிறது புளி, காஞ்சிரை, அதாவது நச்சு மரமாம். முத்து அப்படிங்கிறது வேம்பு, ஆமணக்கு தான் முத்துன்னு சொல்லுவோமா. மணி வகையில வேம்பு முத்து, ஆமணக்கு முத்து அப்படின்னு சொல்லுவோமா. வித்துங்கிறது அதாவது கொட்டை அப்படி எதுக்கு வரும்னா மா, பனை தான் அதெல்லாம் குறிக்கிறது. அதே போல தேங்காய்ங்கிறது எது, தென்னையினுடைய விதை தான் தேங்காய்னு சொல்றோம். முதிரைன்னு எதை சொல்றோம்னா அவரை, துவரை, இதனுடைய பயிர்கள் எல்லாத்தையுமே வந்து முதிரை அப்படின்னு சொல்றோம். இளம் பயிர் வகையை கொடுக்குறாங்க பாருங்க. அடுத்து இளம் பயிர், இளமையான ஒரு பயிர். இப்ப நாற்று எதை சொல்லுவோம், நெல்லையும் கத்திரியும் தான் நாற்றுன்னு சொல்லுவோம்.
கன்று எதை சொல்லுவோம்? மா, புலி, வாழை தான் கன்றுன்னு சொல்லணும். குருத்து எதை சொல்லணும்? வாழையினுடைய இளநிலை தான் குருத்துன்னு சொல்லணும். பிள்ளை எதை சொல்லணும்? தென்னையினுடைய இளநிலை தான் பிள்ளை. குட்டி எதை சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா விழாவின் இளநிலை சொல்றோம். விழா மலம் அப்படின்னு அதனுடைய இளநிலை குட்டின்னு சொல்லுவாங்க. மடலி அல்லது வடலின்னு எது சொன்னா பனை மரத்தினுடைய இளநிலையை மடலி அல்லது வடலின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பைங்கூழ் அப்படின்னு எது சொன்னா நெல், சோளம் முதலிட்டு பசும்பயிறு தான் பைங்கூழ்ன்னு சொல்றோம். இப்போ இதுவரையில் நாம் தெரிந்து கொண்ட இந்த விஷயங்கள் எல்லாமே தமிழ் சொல் வளமுடையது என்றும் தமிழ்நாடு பொருள் வளமுடையது என்றும் தெளிவும் விளங்கும் இல்லையா? இத்தனை விஷயம் பார்த்திருக்கிறோம். அதனால தமிழ் மிக சிறந்தது என்று தெரிந்து கொண்டது. ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலமக்களாலும் அமையும். மொழியானது பொதுமக்களுக்கும், இலக்கியம் யாருக்கு சொல்லுவாங்கன்னா அதை குறிப்பிட்ட அந்த மக்களுக்கு மட்டுமே பண்ண முடியும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையவர்கள், எத்தனையோ ஆராய்ச்சி நடந்தவர்கள் இந்த காலத்திலும் எத்தனையோ மொழிகளில் நின்று கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரு சொல் மட்டும்தான் உள்ளது. ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்தனரே அன்றி தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாழ், இலை, தோகை, ஓலை என பாகுபாடு செய்தவர்கள் இல்லை. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பட்டது இல்லையா? ஏற்கனவே வெறும் இலைக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே சொல்லிய தமிழ்நாடு எத்தனை பொருள் வளமுடையது என்பது அதனுடைய விளைபொருள் வகையிலை நோக்கி நடைபெறுகிறது. பிற நாடுகளில் உள்ள கூலங்கள் எல்லாம் சிலவாகவும் சில்வகை பட்டனாகவும் இருக்க தமிழ்நாட்டில் உள்ளவை பலவாகவும் கடிப்பல வகைப்பட்டனாக இருக்கின்றன. கூல வாணிகம் அப்படின்னு சொல்ல வாணிகங்கள் எல்லாம் நெல், கோதுமை, பயிர்கள் எல்லாமே கூலம். எடுத்துக்காட்டாக கோதுமை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுல பாருங்க சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வால் கோதுமை. ஆனா தமிழ்நாட்டு நெல்லில பாரு, நெல் எவ்வளவு இருக்கு? சென்னல், வெண்ணல், கார்னல் அப்படின்னும் சம்பா, மட்டை, காரணம் இப்படி எல்லாம் பெருமையான பிரிவுகள். சம்பாவில மட்டுமே ஆவிர சம்பா, ஆனை கொம்ப சம்பா, குண்டு சம்பா, குரவாளி சம்பா, திருமணி சம்பா, சீரக சம்பா முதல்ல 60 வகைகள் இருக்கின்றன. ஒரு தெரியுமான ஒரு பெட்டிச்சை தரப்பட்டிருக்கு. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்குரிய அந்த முதல் மொழியும் தமிழ்தான். இவ்வாறு சொல்லுகிறார் பன்மொழி புலவர் அப்பா துறையார். அதாவது ஒரு மொழிக்காகவே உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அங்க அந்த மொழிக்கு எந்த மொழினாக்கா தமிழ். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். அப்போ மொத்தத்துல சம்பா வகைகள் மட்டுமே 60 உள் வகைகள் இருக்கின்றன. இவற்றோடு வரகு, காடை, கண்ணி, குதிரவாளி முதலிய திருக்கூலங்கள் தமிழ்நாட்டில் அன்றி வேறு எங்கும் விளைவதில்லை. தமிழ்நாட்டிற்குள்ளும் தென்னாட்டில் தான் அவை விளைகின்றனவாம். பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளும் இன்று விளையாடுகிறது. அருமையான கூலங்களும் சில கூலங்களும் இன்றும் தென் தமிழ்நாட்டில் விளைந்து வருவது. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடி அந்த நாட்டு மக்களினுடைய அறிவு ஒழுக்கங்கள் அமைந்திருக்கும். நாட்டின் தனிப்பெரும் பலத்தினாலேயே பண்டைய தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருந்திய மக்களை மற்ற உயிரின்றும் பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரினுடைய அல்லது இனத்தாரினுடைய நாகரிகத்தை அளந்தறிவதற்கு சிறந்த வழியாகும். பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பாகுபாடு செய்து அதற்கு ஏற்ப பருப்பொருள் சொற்களும் நுண்பொருள் சொற்களும் அமைத்துக் கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடு முறைய மக்களுக்கே ஏறும். இந்த பாடமானது நிறைவு பெறுகிறது. மொத்தத்துல மிக அதிகப்படியான டேட்டாஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடமாக இப்ப இருக்கிறது. நம்ம பார்த்து இருக்கோம். தொடர்ச்சியாக மொழிபெயர்ப்பு கல்வி, டிரான்ஸ்லேஷன். இதுக்கும் வந்துட்டு இது ஒரு பொதுவான பாடப்பகுதியாவே காட்டப்பட்டிருக்கிறது. அப்படியே பார்த்துட்டு போலாமா? மொழிபெயர்ப்பு கல்வி. மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு மொழி சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாத செழுமையை ஈடு செய்ய வேறு துறைகளில் உச்சங்கள் இருக்கும். இப்போ ஒரு லாங்குவேஜில் இல்லாத இன்னொரு லாங்குவேஜ்ல அது உச்சத்தை தொட்டிருக்கும். அந்த மொழிகளுக்கு இடையான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு. அதை அந்த லாங்குவேஜ்ல இருந்துட்டு போட்டோம், அந்த லாங்குவேஜ் உச்சத்தை தொட்டுட்டு இருக்கட்டும் என்று விட்டு விடாமல் நாமும் அதை அடைந்து விட வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? மொழிபெயர்ப்பு தெரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கலாக அறிவனைத்தும் உணர்வனைத்தும் அனைத்து மொழிகளிலும் பரவ வேண்டும். நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து எல்லாமே நமக்கு இருக்கு அப்படின்ற மட்டும் நினைச்சுக்காம அதெல்லாம் ஒழிச்சுட்டு அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு. அதாவது கண்ணு கட்டிக்கிட்டு எல்லாம் நமக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட அந்த கட்டை அவிழ்த்துட்டு அகன்ற பார்வையில பாருங்க. அப்படின்னா பிற மொழிகளிலும் சிறப்பான மொழிபெயர் நூல்கள் எல்லாம் இருக்கிறது. அவற்றை நாம் நம்முடைய மொழியில் மொழிபெயர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தின்.
அதற்கு சில எடுத்துக்காட்டுகள்லாம் தரப்பட்டிருக்கு. இங்க டேனிஷ் கிறிஸ்துவ நிறுவனத்துல வந்துட்டு 1723ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து அச்சுருவாக்கம் பெற்ற தமிழ் நூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு நூலினுடைய தரப்பட்ட மனவை முஸ்தபா அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு ஒரு டெபினிஷன் தராரு. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு. ஒண்ணுல சொல்லியிருக்கிற விஷயத்தை இன்னொரு மொழியில தருவது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறாரு. அடுத்தது மூக்கு ஜெகநாதர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு? ஒரு மொழி வளம் பெறுவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டெபினிஷன் கொடுக்குறாரு ஜெகநாதர். சரி, இந்த மொழிபெயர்ப்பு ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்துச்சு? மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற வார்த்தை அது எந்த காலகட்டம்? அது 2ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியம் எல்லாம். அன்னைக்கே மொழிபெயர்த்துங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைக்கும் என்னும் சின்னமனூர் செப்பட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. அப்ப அந்த மொழிபெயர்ப்பு இருந்ததற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னாக்கா அந்த சின்னமனூர் செப்பேடு அப்படிங்கிறதான். அப்ப அங்க என்ன வருதுன்னாக்கா மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைக்கும். அப்ப மகாபாரதம் தமிழ்படுத்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சங்க இலக்க காலங்களிலே இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வடமொழியில் வழங்கிய இந்த ராமாயண மகாபாரத தொன்மை செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றிருக்கின்றன. இதுவும் பிற மொழி கருத்துக்களை கதைகளை தமிழ்படுத்தியமைக்கு புலப்படுத்துகிறது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வெள்ளிபரம் முதலிய காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவைதான். அப்படின்னாக்கா முதல் நூல் கிடையாது. எல்லாமே எதெல்லாம் முதல் நூல் இல்ல. பெருங்கதை கிடையாது, சீவக சிந்தாமணி கிடையாது, கம்பராமாயணம் கிடையாது, வெள்ளிபாரதம் கிடையாது. இவை எல்லாமே தழுவல் நூல்கள் தான். அதாவது இரண்டாம் தரம். மொழிபெயர்ப்பு தேவையா அப்படின்னா தேவை. ஏன் தேவை? மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. ஏன்? விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளிலுமே ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாம். அப்போ தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பு ஒரு கருவியாக கொண்டது. என்னைக்கே அப்படின்னா சுதந்திரம் கிடைத்த அந்த காலகட்டங்களிலேயே அன்னைக்கே என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா ஒரே மாதிரியான மொழிபெயர்ப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியான மொழி வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது, பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களை வெளியிட்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் எல்லாம் சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலமாக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த முக்கியமான இடங்கள், இந்த நிறுவனங்கள் எல்லாம் பொறுப்பு எடுத்திருக்கின்றன. ஒரு மொழிபெயர்ப்புக்கு ஒரு கதை தேவைப்பட்டுச்சான். எப்படி இருப்பாங்க? ஒரு கதையை சொல்றாங்க பாருங்க. மொழிபெயர்ப்பு தேவைப்பட்டு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி சொல்றாங்க. என்ன? உலக போர் நடந்தது. அப்ப வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு நீங்க சரணடையாட்டி குண்டு வீசப்படும் அப்படின்னு சொல்லி ஜப்பானுக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க. ஜப்பானுக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க. என்ன? நீங்க சரணடையலைனாக்கா குண்டு வீசுவோம் அப்படின்னு. ஆனா அது ஜப்பான் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா அதுக்கு மொகுசாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடை அனுப்பியிருக்கிறாங்க சொல்றாங்க. அந்த தொடரினுடைய பொருள் தெரியாம அமெரிக்கா என்ன பண்ணிருச்சுன்னா ஹிரோஷிமா மீது குண்டு வீசிருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த தொடருக்கு பொருள் வந்து விடை தர அவகாசம் வேண்டும் அப்படின்னு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க? சரணடையாவில் குண்டு வீசப்படும் சொல்லும் போது இவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா அதற்கு பதிலாக விடை தர அவகாசம் வேண்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அது அமெரிக்கர்கள் என்ன நினைச்சிருக்காங்க? டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியாம மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாகவும் கூறுகிறார். என்ன? நீங்க சொல்றதுக்கு சரணடைய மாட்டோம், நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு இவங்க பொருள் கொண்டிருக்காங்க. அதனால குண்டு வீசிட்டாங்களா, ஹிரோஷிமா மேல குண்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்றாங்க. இது உண்மையெனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் காலத்திற்கும் அழிவு தரும் களங்கம் நேர்ந்தது. சொல்லப்பட்ட விஷயம் தான், இதுதான் உண்மையா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சோம்னாக்கா டிரான்ஸ்லேஷன்ல நடந்த தவறு காலத்துக்கும் அழிவு கொடுத்துருக்கு அப்படின்னு. அதனால மொழிபெயர்ப்பு நமக்கானது தேவை. ஒரு சின்ன கதை மூலமா அப்படி சொல்லிட்டாங்க. சரி, மொழிபெயர்ப்பு கல்வி என்ன அப்படின்னா இது ஒரு கல்வியாக ஆக்குவது மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். உண்மைதான் இல்லையா? டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு ஒரு கல்வியா வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா நாட்டினுடைய சிறந்த இலக்கியங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய அறிவு விரிவுக்கு பல அறிவு துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். வேலை வாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். நாடு, இன, மொழி எல்லைகளை கடந்து ஒரு உலகத்தன்மையையும் பெற முடியும். நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன. அவை தங்களுடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் சத்த மொழிகளை கற்றுக் கொடுக்கிற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன.
இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாக்கியுள்ளன. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளிலும் கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. இதெல்லாமே மொழிபெயர்ப்பு கல்வியினுடைய பயன். இலக்கிய இறக்குமதி, இலக்கியத்தையே இறக்குமதி செஞ்சிடலாம் நாம. எப்படி? மொழிபெயர்ப்பு. பிற மொழி இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும் இதை போன்ற புதிய படைப்புகள் உருவாகவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. இலக்கியம் என்பது தன் அனுபவத்தை எழுதுவது என்றாலும் அதனுடைய கலை சிறப்புடையதாக இருக்கும் பொழுது அனைவருடைய அனுபவமாகவும் பொதுநலம் பெறுகிறது. அத்தகைய பொதுநிலை பெற்ற இலக்கியத்தை மொழிவேலி திரையிடுகிறது. மொழிவேலியாக்கு பணியை மொழிபெயர்ப்பு செய்கிறது. டிரான்ஸ்லேஷன் பண்றது வந்துட்டு அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இல்லாம பரந்த வட்டத்துக்கு கொண்டு போகுது. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலமாக அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்த நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்படும். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலமாக அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்த நாட்டின் மூலம் படைப்பாளர் போலவே கொண்டாடப்படுறாராம். அவர் பண்ணது ஜெர்மன்கார். அவரு ஆங்கிலேயரு, ஆனா அவர் ஜெர்மனாவே கருதப்படுகிறார். 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன. ஆங்கிலேய வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கில மொழியாக பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமாயின. இவற்றினுடைய தரம் நூல்கள் என்று பார்த்தால் சிலதான். நல்ல தரமான நூல்கள் எல்லாம் எத்தனை அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தான் இருந்திருக்கு. அதே போல தமிழ் நூல்களும் பிற மொழிகளுக்கு அறிமுகமா இருக்கின்றன. தமிழுக்கே உரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிக்கு உரியதாக மாறியது மொழிபெயர்ப்பு. திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் மொழிபெயர்ப்பு செய்ததன் மூலமா. மொழிபெயர்ப்பு இல்லை என்று சொன்னால் சில படைப்பாளிகளும் கூட உருவாகிக்க முடியாதாம். டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னா நமக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கவே தெரியாது. யார் யார் அந்த வரிசையில பார்க்கும் பொழுது ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க முடியாது, கம்பன் தெரிஞ்சிருக்காரு, ரவீந்திரநாத் தாகூர். அவர் கீதாஞ்சலிய வந்துட்டு அவர் எழுதினதுதான் கீதாஞ்சலி. ஆனா அவர் எழுதின கீதாஞ்சலி வந்துட்டு ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்குது. மகாகவியினுடைய பாரதியினுடைய கவிதைகளும் கூட நிறைய ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பெற்றிருக்கிறதுனாலதான் அப்படி ஒருவேளை மகாகவியினுடைய கவிதைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்துச்சுனாக்கா நிறைய விருதுகள் எல்லாம் கிடைச்சிருந்திருக்கும். ஆனா அது கிடைக்காம போயிடுச்சு. அப்ப எப்படின்னாக்கா இதுக்கு ஒரு விளக்கம் தராங்க பாருங்க. ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டுதான் அந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி மதிப்பிடுறாங்களாம். அவன் எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அதை வச்சு அவனுடைய தொழில் வளர்ச்சி சொல்லுவாங்க. அதே போல அறிவை எப்படி பயன்படுத்தும், அது எப்படி புரிஞ்சுவாங்கனாக்கா எவ்வளவு டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க எண்ணிக்கையை வச்சா அந்த நாட்டினுடைய அறிவு நிர்ணயிக்கப்படுகிறதா. கரண்ட்டை வச்சு அவனுடைய தொழில் வளர்ச்சி தெரிஞ்சுக்கிறது போல டிரான்ஸ்லேஷனை வச்சு அறிவு தெரிஞ்சுக்குவாங்களாம். நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா முதலிய நாடுகள் நூல்கள் இன்று கிடைக்க தொடங்கி இருப்பது நல்ல பயனை அளிக்கும் என எதிர்பார்க்கலாம். நமக்கு நிறைய புத்தகங்களாம் கிடைக்க ஆரம்பிச்சு. மொழிபெயர்ப்பின் மூலமாக இலக்கிய திறனாய்வு கொள்கைகளையும் பெற்றிருக்கின்றோம். இன்று இருக்கக்கூடிய புதிய திறனாய்வு முறைகளை எல்லாமே நாம் ஆங்கிலத்தில் பெற்றிருக்கிறோம். அதுக்கு முன்னாக அந்த ஒரு மொழிபெயர்ப்பு பற்றி ஒரு சிறிய ஒரு பேராகிராஃப் தரப்பட்டிருக்கு. அந்த ஒரு தெரிந்து தெளிவோங்கிற பகுதியும் பார்க்கலாம். எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களுடைய மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள். அதுதான் மொழிபெயர்ப்பு. ஒரு சின்ன டெபினிஷன். எப்பொழுது உலகத்தில் 4 மொழிகள் உருவாயினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது. கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்ற எல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகத்தான் சர்வதேச தன்மை பெறுகின்றன. ராகுல் சாங்கிருத்யாயன் அண்டர்லைன் பண்ணுவீங்க. ராகுல் சாங்கிருத்யாயன் 1942ஆம் ஆண்டு ஹிஜிராபாக் மத்திய சிறையில் இருந்த பொழுது வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை வந்து ஹிந்தி மொழியில எழுதுறாரு. யாரு? ராகுல் சாங்கிருத்யாயன். இந்த 1942. ஆனால் 1949ஆம் ஆண்டு இதே நூலை கணமுத்தையா என்பவர் தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிடுறாரு. ஒரு 7 வருஷம் கழிச்சு தமிழ்ல எழுதினவருக்கு அந்த நூல் இன்றைக்கு வரையிலுமே சிறப்பு நூலாக கருதப்பட்டிருக்கு. எல்லாரும் விரும்பி படிக்கக்கூடிய நூலாக இருந்திருக்கு. வால்காவிலிருந்து கங்கை வரை. இன்றைக்கும் நீங்க புக் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இந்த புத்தகத்தை பார்க்கலாம். 1949ல கணமுத்தையா மொழிபெயர்ப்பு. அதுக்கு அப்புறமேட்டும் 2016ல சமீபத்துல டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்த்து இருக்கிறார். 2016ல முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு. 2018ல யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு. இவ்வளவு விஷயங்கள் வந்து மொழிபெயர்த்து சேர்ந்திருக்காங்கிற இந்த செய்தியை சொன்னவர் கந்தசாமி. கந்தசாமி அப்படிங்கிறவர் செய்தி சொல்றாரு. தொடர்ந்து படப்பகுதிக்கு போயிடலாம். பிற மொழி இலக்கியங்களை இலக்கிய வடிவங்கள் பலவும் தமிழுக்கு அறிமுகமாகி அது போன்ற முயற்சிகள் எங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி சிந்தனை வடிவம், முக்தி மயக்கரு, பண்பாடு போன்ற வடிவம் பல வகை கூறுகளை எடை போடவும் வளர்க்கும் மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது சொல்றாங்க. மொழிபெயர்ப்பினுடைய செம்மை தன்மை அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு கிளியரா நாம சொல்ல தெரியணும் டிரான்ஸ்லேஷன் பண்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. 100 rail sleepers were washed away அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, தொடர் வண்டியில் உறங்கி கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் தப்பா ஒரு செய்தித்தாள் வந்துருக்காங்க.
அப்படின்னா என்னன்னா, ரயில் ஸ்லீப்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, தண்டவாளத்தில் நடுவுல போடக்கூடிய குறுக்கு கட்டைகள். இவை தண்ணீர்ல அடித்து போயிருச்சு. நூற்றுக்கணக்கான அந்த கட்டைகள் அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, நூற்றுக்கணக்கான பேர் தண்ணியில அடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு மாத்தி சொல்லிட்டாங்க. இது பெரும் பிழை ஏற்பட்டுச்சு. அடுத்தது கேமல் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இன்னொரு பொருள் தருகிறது. கேமல் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒட்டகம் தெரியும் இல்லையா? ஆனா இன்னொரு பேர் வந்துட்டு வடம். வடம்னா என்ன? நல்ல மொத்தமான கயிறு தான் வடம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பழமொழி சொல்றோமே, ஊசி காதில் வடம் ஒட்டகம் நுழையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வடம் அப்படிங்கிறது பதிலா ஒட்டகம் நுழையாதுன்னு சொல்லிட்டாங்களாமா. ரெண்டுமே தப்புதான். இப்போ ஊசி காதில் வடம் நுழையாதுன்னா என்ன? பெரிய கயிறு போகாது. அப்படின்னா ஊசிக்குள்ள சின்ன நூல் தான் போகுமே தவிர கயிறு போகாதுன்னு சொல்ல வந்த விஷயத்த சொல்றதுக்கு பதிலா என்ன எழுதிட்டாங்கன்னாக்கா, ஊசி காதுல ஒட்டகம் நுழையாது அப்படின்னு மாத்திட்டாங்களாமா. நாம இதை தப்பு. அதே போல அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு பாதாள சாக்கடை அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு. அது தப்பான மொழிபெயர்ப்பான். அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் அப்படிங்கிறது புதை சாக்கடை அப்படிங்கிறது தான் பொருத்தமாகும். புதை சாக்கடை அப்படிங்கிறது. அதே போல டெலி அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு தூரம் அப்படிங்கறத குறிக்கிறது. அதை வச்சுதான் டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிபோன், டெலிஸ்கோப், டெலிமெல்ல, டெலிமீட்டர் இதெல்லாமே இந்த சொற்கள் எல்லாம் மொழிபெயர்த்து. அதாவது அது அப்படியே மொழிபெயர்க்கும்போது தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவியல் அப்படியெல்லாம் சொல்றோம். இந்த முன்னொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி டெலிங்கிறது முன்னொட்டா இருக்கு. அதே போல டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது ஆப்போசிட் பாருங்க. டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்பர், டிரான்ஸ்பார்ம், டிரான்ஸ்லெக்ட் ஆகியவை மொழிபெயர்க்கும் போது படியெடுத்தல், மாறுதல், உருமாற்றுதல், செயல்படுதல் அப்படிங்கிறவாறு எல்லாமே மாறிடுது. அப்ப டிரான்ஸ் அப்படிங்கறத முன்வட்ட வச்சு மொழிபெயர்க்கல. அங்க டெலிங்கிறது முன்னோட்டை வச்சு மொழிபெயர்த்தாங்க. டிரான்ஸ்ங்கிற முன்னோட்டை வச்சு இங்க மொழிபெயர்ப்பு பண்ணல அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு. இதுக்கு பேர் தான் வந்துட்டு செம்மையான மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறது. தெளிவா மொழிபெயர்த்தது. இப்ப பல்துறைகளிலுமே வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற செய்தி பொதுவான செய்தி தான். மொழிபெயர்ப்பினுடைய பயன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் பொதுவான செய்திகள் தான். பின்னாடி பக்கம் திருப்பிடுங்க. அப்படியே அடுத்த பக்கத்துக்கு வந்துடலாம். ஜெர்மனியில மட்டும் ஓராண்டில் பிற மொழிகளில் இருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஜெர்மனியில 5000 நூல்கள் ஒரு வருஷத்துக்கு மட்டும் மொழிபெயர்க்கிறாங்களாம். அது மட்டும் கிடையாது. அந்த பிற மொழிகள் இருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்த்தல் ஆங்கிலம் தான். ஜெர்மனி முதல் இடத்துல இருக்குது, ஆங்கிலம் 2வது இடத்துல, மலையாளம் அதற்கு அடுத்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்யன் இதெல்லாமே தொடர்ச்சியா வருது அப்படின்ட்டு தரப்பட்டிருக்கு. அடுத்தது மொழி வளர்ச்சிங்கிற தலைப்புக்கு போயிடலாம். நல்ல மொழிபெயர்ப்பாளன் சில மொழி மீறல்களை செய்வாராம். ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளன் வந்து கொஞ்சம் மொழி மீறல்கள்லாம் செய்வான். அதன் மூலமாக என்ன நடக்கும்னா, புதிய கொஞ்சம் இலக்கண விதிகள் எல்லாம் தேவையான அளவுக்கு அவன் கொண்டு வருவான். அப்படிதான் வந்துட்டு அப்படி எதிர்கொண்ட போது உரைநடை வளர்ச்சி எல்லாம் அது போலதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு அப்படின்னு. இப்ப எதையெல்லாம் மொழிபெயர்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. எதை மொழிபெயர்ப்பது, எந்த மொழிபெயர்ப்பாக இருக்குன்னு எதை மொழிபெயர்ப்பது என்ற முன்னுரிமை தெரியும். ஒரு மொழியினுடைய குப்பைகள் இன்னொரு மொழிக்கு போயிடக்கூடாது. கண்டதை போனதை எல்லாத்தையும் மொழிபெயர்க்க கூடாது. பழைய நூல்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துறதெல்லாம் விட்டுட்டு புதிய புதிய நூல்களை எல்லாம் நாம மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ என்ன அப்படி பண்ணும்போதுதான் வந்துட்டு புதிய புதிய இதெல்லாம் நோபல் பரிசெல்லாம் வாங்குறதுக்கு காரணமே வந்துட்டு இந்த சிறு சிறு குழுவினர் பேசக்கூடிய ஆப்பிரிக்க மொழி படிப்பாளர்கள் எல்லாம் நோபல் பரிசு வாங்கிடுறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை, எட்டுறது இல்லை அப்படிங்கிறதும். அதே போல ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இருக்கை அதை பணிகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு எடுத்துக்காட்டு இது வைக்கிறாங்க. ஒரு கோரிக்கை. தமிழுக்கு அத்தனை அறிவு செல்வம் கிடைக்க வேண்டும். இதனை அப்படி குலோத்துங்கன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் அப்படின்னு குலோத்துங்கன் இந்த டிரான்ஸ்லேஷனை பத்தி சொன்ன ஒரே ஒரு ஆசிரியர் தெரியும் நமக்கு. தமிழ் பேர் வந்து குலோத்துங்கன் அப்படின்னு. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும். இது ஒரு டிரான்ஸ்லேஷன் விஷயமா பேசுறது குலோத்துங்கன் என்ற ஆசிரியர். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு இங்கு சேர்ப்பீர் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. அவரே தான் சொல்றாரு, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, செப்பு மொழிகள் எத்தனை இருந்தாலும் சரி சிந்தனை ஒன்றுடையாக இருக்கக்கூடிய உலகம் ஆக்கப்பட வேண்டும். இதற்கு மொழிபெயர்ப்பு கல்விதான் இன்றியமையாது கொடுத்துறாரு இந்த பாடத்திலேயே. அடுத்தது ஒரு பெட்டி செய்தி எஸ்ஐயும் புகழ் நடக்க அப்படின்னு பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். பிரான்ஸ் தேசிய கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்கின்றன. அவற்றில் சில இந்தியாவிலே கிடைக்காத படிகள் ஏடுகள். இந்தியாவில கிடைக்காத அங்க பிரான்ஸ்ல வச்சிருக்காங்க. பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகள் இந்த நூல்கூடத்தில் இருக்கின்றன. அங்க இருக்கும் தமிழ் நூல்களுடைய பட்டியலை படித்த பொழுது இன்றும் அச்சில் இடப்படாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன் அப்படின்னு சொல்லி தனிநாயக அறிவிச்சார். என்னென்ன வார்த்தைகள்?
மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் அதெல்லாம் அச்சுல வரல. சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ், இந்த நூல்கள்லாம் அச்சிலேயே இன்னும் வரல. அப்படியே அதெல்லாமே எனக்கு இவர் சொல்ற கணக்குப்படி பார்க்கும்பொழுது அச்சுக்கு வரல அப்படின்னு சொன்னா, அச்சிடப்பெறாத நூல்கள் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன இருக்கும், எல்லாம் ஓலைச்சுவடிகளாகவே நூல் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி தனி நாயகடிகளார் சொல்லுகிறார். அடுத்தது கேள்வி பதில் பகுதிக்கு வந்துருங்க. பயிற்சி வினாக்கள் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளுக்குரிய கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்ற சொல்லினுடைய பொருள் பழமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது இடது கூட்டல் புறம். இதெல்லாம் கொஞ்சம் எளிமையானது தான் இல்லையா? சீர் இளமை என்ற சொல்லை பிரிக்கும் பொழுது சீர் கூட்டல் இளமை என்று குறிக்கும். கேள்வி எண் 4 சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிறப்பதிகாரம். கேள்வி 5 கணினி கூட்டல் தமிழ் கணினித் தமிழ் இத்து வரும் கணினித் தமிழ். 6வது தமிழ் மொழி போ நீதாவது எங்கும் காணோம் அப்படின்ற பாடினவர் பாரதியார் பாடினாரு. மா என்ற சொல்லின் பொருள் விலங்கு. மா என்பது விலங்கை. கோடிட்ட இடங்கள் பாருங்க. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. படிச்சோம், ஆரம்பத்திலே படிச்சோம். நாம் மொழிதான் எல்லாவற்றுக்குமே பயன்படுகிறது. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு 2வது கேள்வி, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த மிக பழமை எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். கம்ப்யூட்டர்ல நம்ம லாங்குவேஜ்ல கொண்டு ஒரு லாங்குவேஜ் கம்ப்யூட்டர்ல கொண்டாடணும் அப்படின்னா என்ன செய்யணும்னாக்கா எதன் அடிப்படையில வடிவமைக்கப்படணும்னா எண்களினுடைய அடிப்படையில், நம்பர் எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்படும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்ல தரப்பட்டிருக்கு. கேள்வி 1 மொழியின் முதல்நிலை பேசுதல் கேட்டல். கேள்வி 2 ஒலியின் வரி வடிவம் எழுத்து. ஆப்ஷன் 2. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று. 3rd ஆப்ஷன் தெலுங்கு. கேள்வி 4 பேச்சு மொழியை என்ன சொல்றோம்? உலக வழக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்த பக்கத்துல பயிற்சி வினாக்கள் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறதுல இன்னொரு சில பயிற்சி தான். சரியான முறையை தேர்ந்தெடுத்து எழுதிப்பாங்க. பறவைகள் எங்கு பறந்து செல்லுகின்றன? விசும்பில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இரு திணை என்ற சொல்லை பிரிக்கும் பொழுது எப்படி பிரியும்? 2 கூட்டல் திணை என்று பிரிக்கும். ஐம்பால் என்ற சொல்லை பிரித்து எழுதும் போது 5 கூட்டல் பால் என்று பிரியும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது என்ன அப்படின்னு சொன்னா அச்சுக்கலை தான் அதற்கு காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து முறை வந்துட்டு வட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். அதாவது இங்க தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் பெயர் எடுக்கும் பொழுது நம்ம தந்தை பெரியார் தான் கொண்டு வரணும். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் எனப்படும். கண் எழுத்து, கண்ணெழுத்து, கண் அப்படிங்கிறது 3 சொல்லி இல்லையா? கண் எழுத்து, கண்ணெழுத்துகள் என அழைக்கப்பட்டன. அடுத்தது எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் வந்துட்டு இல்லையா, அந்த கன்ஃபியூஷன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரிப்படுத்தினவர் வீரமாமுனிவர் தான் அந்த வேலையை செய்யறார். இந்த பகுதியோட இப்ப நடத்தப்பட்ட இந்த பகுதியோட இந்த பாடப்பகுதி திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் எல்லாமே நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. நிறைய வார்த்தைகள் எல்லாம் தனித்தனியான ஹிண்ட் மாதிரி இருக்கு. எல்லாமே நிறைய டேட்டா, இந்த பாடம் முழுக்க டேட்டா, முக்கியமான கேள்விகள், இந்த கடைசி பாடப்பகுதிகள் எல்லாம் நிறைய முக்கியமான பகுதிகள் எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். வருஷங்களை ஞாபகத்துல வச்சுங்க, ஆசிரியர் பேர்கள் ஞாபகம் வச்சுங்க, பொருத்தி பாருங்க. ஒவ்வொன்றையும் திரும்ப திரும்ப படிச்சு பார்த்துட்டே இருக்கணும். இத்தனையும் செய்தால் மட்டுமே இந்த பாடப்பகுதியை நாம தொடர்ந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். இதோட இந்த பகுதியானது நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில்
சந்திக்கலாம். திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் நிறைவு பெறுகிறது.